ஏங்க போன வாரம் கவரப்பேட்டை தச்சூர் பக்கத்தில் சென்னை கொல்கத்தா ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தில் கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அது கட்டுப்பாட்டை இழந்து ஒரு 3 முறை அந்த கார் பெல்ட்டி அடித்து அங்கேருந்து கீழே விழுந்திருக்குங்க. சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேகமாக ஓடி போய் காருக்குள்ளே இருக்கிறவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்கள தூக்குனா 19 வயது மதிக்கத்தக்க ஒரு பொம்பளை பிள்ளை அங்கேயே இறந்து போச்சுங்க. பேரு திவ்யபிரியா, ஊர் திருவேற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மாணவனும் ஹரிணி அப்படிங்கிற மாணவியும் பலத்த காயங்களோட ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 7 பேரும் லேசான காயத்தோட உயிர் தப்பி இருக்காங்க. ஆக இதுல 10 பேர் இருக்காங்க. அதுல 8 பேர் மாணவியர்கள், 2 பேர் மாணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கவரப்பேட்டை காவல்துறை வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது. ஆந்திர எல்லையில இருக்கக்கூடிய தடா ஃபால்ஸுக்கு காலையில கிளம்புனா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடலாம், ஒரு சின்ன பிக்னிக் போடலாமா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள முடிவு பண்ணி சென்னையில இருந்து 85-90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தடா ஃபால்ஸுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அப்பதான் இந்த கோர விபத்து நடந்திருக்கு. காரை ஓட்டுனது டிரைவரா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, ராஜமூர்த்தி அப்படிங்கிற அந்த மாணவர் 21 வயசாகுதுங்க. இதில் கவரப்பேட்டை காவல்துறை இறங்கி விசாரித்து அவங்களுக்கு தேவையான நீதியை எப்படி அவங்க வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பிள்ளையை இழந்த பெற்றோருக்கும் அடிபட்டு கிடக்கிற பிள்ளை எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோருக்கும் நம்ம என்ன சமாதான வார்த்தையை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறது? ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு போயிருந்தா அந்த இடத்துல எப்படி சாமர்த்தியமாக சமாளிக்கணும் அப்படிங்கிறத அவர் முயற்சி பண்ணி உயிரையும் காப்பாற்றிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் பல பேர் மத்தியில் இங்கே எழுந்தாலும், சில விஷயங்களை நாம் முன்கூட்டியே தடுக்கணும். எப்படி அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க பிள்ளைகள் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணிப்பது அவசியங்க. பிள்ளை பெருசாயிடுச்சு, இதுக்கப்புறம் அதோட விஷயத்த அது பார்த்துக்கும். நான் பெற்ற பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிட்டு என்னோட பர்மிஷனை வாங்கிக்கிட்டு தான் அது கிளம்புது அப்படின்னு நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தாலும், தயவு செய்து அவங்க எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்க, யாரெல்லாம் கூட இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் கொஞ்சம் பின்தொடர்ந்து கவனிச்சிருந்தா இது போல் தேவையில்லாத உயிர் பலி அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டு இருக்காதோ அப்படின்னு ஒரு அம்மாவா இந்த இடத்துல என்னுடைய கருத்துங்க. இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து கோடை விடுமுறை சில பேருக்கு வந்தாச்சு, சில பேருக்கு வரப்போகுது. அப்படிங்கையில் உங்கள் வீட்டு பிள்ளைங்க அவங்க மூப்புக்கு அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்கிறதுக்கு முன் வர்றாங்க அப்படின்னா பரவாயில்லைங்க, கொஞ்சம் தட்டி அவங்கள இதை செய்யக்கூடாதுப்பா அதை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு புரிய வைங்க. சமீப காலமாக பல வீடியோக்கள் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிறானுங்க, ஒரு ஆற்றுக்குள்ளே குதிக்கிறான் ஒரு பையன், மிச்ச பசங்கள்லாம் வீடியோ எடுக்கிறானுங்க. குதிச்ச பையனை காப்பாற்ற முடியலை, தீயணைப்புத்துறை தான் வந்து தூக்குது. கிணத்துக்குள்ள ஒரு பையன் குதிக்கிறான், மீதி இருக்கிற பசங்கள்லாம் வீடியோ எடுக்கிறானுங்க, அந்த பையனை தீயணைப்புத்துறை தான் வந்து தூக்குது. கடலில் குதிச்சு விளாட்றேன்னு போய் குதிக்கிறான், அங்கேயும் அதே நிலைமை தான் ஏற்படுது. காரில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க, அங்கேயும் இது மாதிரியான நிலைமை தான் ஏற்படுது. அப்படிங்கையில் பெற்றோர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. பிள்ளைகளே, நீங்கள் எடுத்து வைக்கிற அடி சரிதான், உங்களுடைய சிந்தனைக்கு அது சரியாக தான் படும். ஆனால் பெற்றோர்கள்ட்ட ஒரு சின்ன அனுமதியை வாங்கிக்கிட்டு அல்லது அவங்களுடைய ஒப்பீனியன் பேரில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பயுமே பின்தொடர்ந்து வர்றதுனால உங்கள் உயிருக்கு ஒரு சேதமும் ஏற்படாமல் வீடு வந்து சேருவீங்க. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த காணொலி மூலியமாக பதிவு பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றிங்க.